Welcome to Smart Learning channel. Today topic is iteration or looping constructs. Okay, so iteration or looping is used in a situation when the user needs to execute a block of code several times or till the condition is satisfied. ஒரு group of code வந்து several times multiple times நமக்கு execute பண்றதுக்கு ஒரு கண்டிஷனை ஃப்ரேம் பண்ணி நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லணும்னா iteration or looping. A loop statement allows to execute a statement multiple times. இது வந்து 2 மார்க்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. What is loop னு கேட்பாங்க. A loop statement allows to execute a statements multiple times. Python provides two loop constructs. One is while loop, another one is for loop. So loop எப்படி வந்து நமக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி தான். இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னா நமக்கு அந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். எப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கோ அதே ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அன்டில் அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அதே ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் லூப்பிங். So while loop என்னன்னு பார்ப்போம். In the while loop, the condition is any valid boolean expression turning true or false. நமக்கு வந்து தெரியும் கண்டிஷன்னாலே நம்ம வந்து பூலியன் டைப்ல தான் நம்ம கொடுப்போம். பூலியன்னா ஒன்று ட்ரூவா இருக்கணும் இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கணும். அதே மாதிரி எல்ஸ் பார்ட்டும் கொடுக்கலாம். கண்டிஷன் வைல் லூப்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பார்ட் எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா வைல் கண்டிஷன் வந்து ஃபால்ஸா இருந்ததுன்னா அதுல எல்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கிறப்போ எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் த எல்ஸ் பார்ட் இஸ் ரிட்டன் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் when the condition is tested false. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா while loop வந்து entry check loop அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வந்து C++ல சொல்றோம். ஸோ சேம் லைக் தட் இன் பைத்தான் while loop வந்து நம்ம என்ன சொல்றோம்னா entry check loop. why அப்படின்னம்னா first கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் பாடி ஆஃப் த லூப் வந்து நமக்கு என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணும். Okay, so that is it is not executed even once if the condition is tested false in the beginning. ஒரு தடவை கூட எக்ஸிக்யூட் ஆகாது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். Okay, so what is the syntax of while loop? So while condition colon statement block 1. Then else part வந்து நமக்கு ஆப்ஷனல் பார்ட், அதனால ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. So else statement block 2. இப்போ flow chart பாருங்க. So if the condition is true, then go to execute the conditional code. If the condition is false, then go to terminate from the while loop or go to the else part of the while loop. So example for the while loop, I equal to 10. Okay, initialize பண்ணிக்கிறோம். control variables வந்து I equal to 10ங்கிறது starting value. So now while வந்து நம்ம condition கொடுக்குறாங்க. So I greater than less than or equal to 15. அப்போ ஐல என்ன இருக்கு 10 less than or equal to 15. So condition is true. Then print I value என்னது 10ங்கிறது print பண்ணும். /t டேப் அளவுக்கு நமக்கு என்ன ஆகும் இன்சர்ஷன் பாயிண்ட் வந்து மூவ் ஆகும் டேபுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா I equal to I plus 1. What is I current value is 10. 10 plus 1 11. So 11 less than or equal to 15. Condition again true. Print I. Print வந்து நமக்கு என்ன வரும் 11ங்கிறது print பண்ணும். Again tab அளவுக்கு நமக்கு என்ன பண்ணிரும் insertion point move ஆயிடும். அடுத்து I equal to I plus 1. Now current value is என்னது I ஓட current value 11. So 11 plus 1 12. So 12 greater than or less than or equal to 15. Condition true. Again 12 print ஆகுது. up to நமக்கு எது வரைக்கும் print ஆகும் 15 வரைக்கும் print ஆகும். 16 வரப்போ 16 less than or equal to 15. condition false. நமக்கு else part இருக்கான்னு பார்ப்போம். else part இல்லைன்னா அந்த லூப்பை விட்டு வெளியில வந்துரும். Okay, that's it. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்ஸ் பார்ட்டோட ஒரு ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் ப்ராப்ளம் I equal to 10 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. I less than or equal to 15 and I equal to I plus 1. இப்போ வந்து 15 வரைக்கும் நமக்கு print ஆகும். அப்போ 16 வரப்போ 16 less than or equal to 15. condition false. condition falseன்னு வர்றப்போ எல்ஸ் பார்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க the value of I. value of I-னா I-ல என்ன வேல்யூ இருக்கு value of I when the loop exit அப்படின்னு சொல்லிட்டு I-யோட வேல்யூ எனக்கு 16 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு print ஆயிட்டு வெளியில வந்துடும். ஓகே, ஸோ எல்ஸ் பார்ட் இருந்தது எல்ஸ் பார்ட்டுக்கு போகும். கண்டிஷன் இப்போ ஃபால்ஸ் ஆகிறப்போ நமக்கு எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து ஃபார் லூப்.
So for loop is the most comfortable loop. உங்களுக்கு தெரியும் C++ல நம்ம யூஸ் பண்ணிருப்போம். ஒரு சிங்கிள் லைன்லயே நமக்கு initialization, test condition, increment or decrement வந்து நமக்கு சிங்கிள் லைன்ல கொடுத்திருக்கனால இட்ஸ் a most comfortable loop அப்படிங்கறத ஃபீல் பண்ணுவாங்க programmers. இதுவும் பாத்தீங்கன்னா entry checkup loop தான். First condition check பண்ணிட்டு தான் body of the loop execute ஆகும். The condition is checked in the beginning and the body of the loop is executed. If it is not if it is only true, otherwise the loop is not executed. இப்போ வந்து நமக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் லூப்புக்குள்ள என்டர் ஆகும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப் விட்டு நமக்கு டெர்மினேட் ஆயிடும். ஸோ இந்த ஃபார் லூப்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வேரியபிள் கவுண்டர் வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ கவுண்டர் வேரியபிள் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. சிமிலர் டு C++ மாதிரி தான். அதில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ வந்து நமக்கு கொடுப்போம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கண்டிஷன். இந்த ஃபைனலி பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ கொடுப்பாங்க. இனிஷியல், ஃபைனல் அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இன் பைத்தான் ஃபார் லூப் uses a range function. The for loop குள்ள range function யூஸ் பண்றோம். So இந்த range functionல தான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா initial, final and step value or increment values. Okay, so அப்போ இந்த range என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா it generates a list of values starting from the stop value. Okay, ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூல இருந்து அவங்க எந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வேல்யூ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நமக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன். ஸோ சின்டாக்ஸ் ஃபார் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஸ்டெப்பு வந்து ஆப்ஷனல் ஒன். இது கொடுக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது, கொடுக்கலாம் கொடுக்காமலே போகலாம். ஸ்டார்ட்டுங்கிறது இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப்புங்கிறது எண்ட் வேல்யூ, ஸ்டெப்புங்கிறது இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஆர் டிக்ரிமெண்ட் வேல்யூ. இட் இஸ் ஆப்ஷனல் பார்ட். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ரேஞ்ச் 1,30,1. அப்போ நமக்கு ஸ்டார்ட் வேல்யூ என்னது 1. எண்ட் வேல்யூ எப்பயுமே நமக்கு வந்து என்ன செய்வாங்க n-1. அப்போ 30 - 1 29 வரைக்கும் எடுத்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ 1 நமக்கு இன்க்ரிமெண்ட் நடக்கும். அப்போ 29 வரைக்கும் நமக்கு என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணுவோம். 1 to 29 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் வேல்யூஸ் வந்து 1 to 29 எடுக்கிறதுக்கும் 13 வர்றப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். அடுத்து என்ன இருக்கு 2, ரேஞ்ச் 2,30,2. இப்போ 2,30 அப்படின்னு வர்றப்போ நமக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ இஸ் 2, எண்டிங் வேல்யூ 29 30 - 2 28. ஸ்டெப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2 நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்னா 2 4 6 8 அப் டு நமக்கு 28 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் பண்ணும். தட்ஸ் இட். அடுத்து வந்து பார்த்தோம்னா 30,3 கொடுத்துருக்காங்க. 30,3 வந்து கொடுத்துருக்காங்க. டிக்ரிமெண்ட் வேல்யூ -3 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 30ல இருந்து நமக்கு 6 வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் பண்ணும் அப் டு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 20 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ எதுவுமே நமக்கு கொடுக்கல இல்லையா, ஸ்டெப் வேல்யூ எதுவுமே கொடுக்கல, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வில் கன்சிடர் திஸ் வேல்யூ இஸ் 20 as the end value or upper limit and starts the range of count from 0 to 20, 0 to 90. ஓகே, நம்ம 20 மட்டும் கொடுத்தோம்னா எண்ட் வேல்யூ அதை எடுத்துக்கும். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருந்து கவுண்ட் பண்ணும். அப்போ 0 to 19 வரைக்கும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஸ்டெப் வேல்யூ வந்து -1 எடுத்துக்கும். ஆல்வேஸ் வந்து இட் ஒர்க் ஸ்டெப் வேல்யூ, ஸ்டாப் வேல்யூ இஸ் ஸ்டாப் -1. ஓகே, ஸ்டெப் வேல்யூ வந்து +1 நமக்கு எடுத்துக்கும். தட்ஸ் இட். ஸோ அடுத்து ஃபார் லூப் பார்த்தீங்கன்னா ஃபார் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வென்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. If the condition is true, then go to execute the body of the for loop. If the condition is false, then go to exit from the for loop. Example for the for loop. For loop la parunga for I in range 2,10,2. Here the starting value is 2, ending value 10 - 1, 10 - 2. What is the answer? 8. Okay, so 8 வரைக்கும் 9 வரைக்குமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 2 இன்க்ரிமெண்ட் ஆகிறதுனால நமக்கு 8 வரைக்கும் தான் நமக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஆகும். ஓகே, so starting value is 2, ending value 10 - 1 9, step value என்னது 2. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் நமக்கு 2ங்கிறதே பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும் 2 + 2 4 ஆயிடும் இன்க்ரிமெண்ட். அப்போ 4ங்கிறது பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 4 + 2 6, அப்புறம் 6 + 2 8, 8 + 2 10ன்னு வர்றப்ப நமக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி நமக்கு அதுக்கு வெளியே வந்துடும். ஓகே, ஸோ இதில் எல்ஸ் பார்ட் இல்லை ஃபர்ஸ்ட். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க.
இப்போ 10ங்கிறதுக்கு அப்புறம் 8 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு வரும். ஏன்னா அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த லூப் அப்படிங்கிறது நமக்கு எல்ஸ் பார்ட்ல இருக்கிற அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ எல்ஸ் பார்ட் இஸ் ஆப்ஷனல் பார்ட், இட்ஸ் நாட் அ கம்பல்சரி ஒன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப்லயே பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் டு கால்குலேட் த சம் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 100 இருக்கிற நம்பர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ n = 100, sum = 0. ஸோ அதுல கவுண்டர் ரேஞ்ச் வந்து நம்ம என்ன பண்றோம் 1, n+1 அப்படி கொடுக்குறோம். தென் sum = sum plus counter. அப்போ நமக்கு இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் sum = sum plus counter அப்படிங்கிற ஒரே ஸ்டேட்மெண்ட் எத்தனை டைம் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் 1ல இருந்து 100 வரைக்கும் நமக்கு சமேஷன் ஆகிற வரைக்கும் அதுவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபைனலி இட் ரிட்டர்ன்ஸ் 5050 அப்படிங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இது மாதிரி சேம் ப்ராப்ளம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி ஃபார் லூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஐல வந்து ஒவ்வொரு கேரக்டரா எடுத்துக்கும் ஐல. அப்போ ஐல ஃபர்ஸ்ட் எடுத்ததே நமக்கு சி இருக்கும், தென் அதுக்கடுத்து ஓ இருக்கும், அடுத்து எம் இருக்கும், தென் பி அப் டு ஆர் வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் வந்தது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்ல நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் பிரிண்ட் எண்ட் ஆஃப் த லூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நமக்கு வெளியில ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். A loop placed within another loop is called as nested loop structure. ஒரு லூப்க்குள்ள இன்னொரு லூப் இருந்ததுன்னா தட் இஸ் நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்றாங்க. வைல் லூப்க்குள்ள இன்னொரு வைல் லூப் இருந்ததுன்னா தட் இஸ் நெஸ்டட் லூப். ஒரு வைல் லூப்க்குள்ள இன்னொரு வைல் லூப் இருக்கலாம், ஃபார் லூப்க்குள்ள இன்னொரு ஃபார் லூப், ஒரு ஃபார் லூப்க்குள்ள ஒரு வைல் லூப், இல்லைன்னா ஒரு வைல் லூப்ல ஒரு ஃபார் லூப். இது மாதிரி ஒரு லூப்ல இன்னொரு லூப் இருந்ததுன்னா தட் இஸ் நெஸ்டட் லூப். A loop contain another loop is called as nested loop. இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுன்னு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வைல் லூப்க்குள்ள ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இந்த மாதிரி 1 to 3 பேட்டர்ன்ஸ் வந்து பிரிண்ட் பண்றதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நெஸ்டட் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 1 to 5 நம்பர்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு லூப் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொரு லைன்லயும் நமக்கு பிரிண்ட் ஆகணும் சேம் நம்பர்ஸ். ஸோ அதுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா i = 1, i < 6, 1 < 6 கண்டிஷன் ட்ரூ. தென் கோ டு ஜேக்கு வந்து பாக்குறோம். ஜேல வந்து பாத்தீங்கன்னா 1 வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, எண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா ஐல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் எண்ட் வேல்யூ. ஸோ ஐல வந்து 1 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 1ங்கிறது பிரிண்ட் பண்ணிடும். அடுத்து என்ன பண்ணும், இந்த லூப் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆயிடும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். திரும்பி வைல் லூப்புக்கு போகும். ஐயோட இன்க்ரிமெண்ட் என்ன வரும் 1 + 1 2 ஆயிடும். ஸோ 2 < 6 கண்டிஷன் ட்ரூ. அப்ப ஜேல வந்து இப்போ திரும்பி 1ல இருந்து வரும் 1, ஐயோட வேல்யூ 2. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 1, லாஸ்ட் வேல்யூ வந்து 2, 1 2 பிரிண்ட் பண்ணும். தென் அகைன் ஃபார் லூப் வந்து நமக்கு என்ன ஆகும் 3 வர்றப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டு திரும்பி ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும் 3, 2 + 1 3 ஆயிடும். ஸோ 3 < 6 கண்டிஷன் ட்ரூ. அகைன் பிரிண்ட் 1 to 3 நம்பர்ஸ். அகைன் இது எது வரைக்கும் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும் பாத்தீங்கன்னா 5 வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். 6ன்னு வர்றப்போ வைல் லூப் வந்து நமக்கு ஃபால்ஸ் ஆகுது. அப்பதான் ஃபுல்லாவே ப்ரோக்ராம் விட்டு நமக்கு டெர்மினேட் ஆகும். திஸ் இஸ் nested loop. Thank you, students.